கருவேலோ மரமாட்டம் வளர்ந்து நிற்கிறேன், கடுகளவும் பலன் இல்லாம குழஞ்சி நிற்கிறேன். கர்த்தாவி கண்ணோக்கி பாருமையா, கை வச்சு களி பொருளா மாத்துமையா. என்னடா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஒருத்தனை கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவனும் கிடைக்க மாட்டேங்கான். இந்தா வந்துட்டால ஒருத்தன் நமக்குன்னு. வாடா வா. யாரு? ஜெகண்ணே. யாரு? சுபாஷா? ஆமாம். சுபாஷ் வந்து தனியாக வந்திருக்க மாட்டியே, கூட சிவகுமார் வந்திருப்பான்ல? ஆமாண்ணே, நானும் தானே வந்திருக்கேன். சரி, எங்கே போயிட்டு வரீங்க? நான் எங்கப்பா போக போகிறேன், சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு தனியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? என் கூட எப்பயும் ஏசப்பா இருக்காருப்பா, எனக்கு என்னப்பா பயம். இவர் வேற எப்போ பார்த்தாலும் ஏசப்பா இருக்காரு அவர் இருக்காருன்னு. சரி, ஜோடியா எங்கே கிளம்பிட்டீங்க? கசகசன்னு இருக்குண்ணே, அதான் குளிக்க போகிறோம். வாங்கண்ணே, நீங்களும் குளிக்க போவோம். ஐயோ, எனக்கு நீச்சலெல்லாம் தெரியாதுப்பா. பரவாயில்ல, இருக்கட்டுண்ணே, மோட்டரில் தானே குளிப்போம். வாங்க போவோம். அட வாங்க. சிவகுமார், எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க, இந்த முன்னாடி போயிட்டு வாங்க. எங்க இருக்கீங்க? உளுந்து கிடைக்கீங்க. வரக்கூடாதா? என்ன தம்பி, எனக்கு தான் கண்ணு தெரியாதுல, நான் எப்படி பார்த்து வர்றேன்? சரி, நாங்க பிடிங்க, அப்படி வாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. கல் இருக்கு, கவனமா வாங்க. பார்த்து யாருங்க? என்னப்பா மோட்டர் ஓடுற சத்தமே கேட்கல? இந்தா போட்டு விட்டு வரனே. இங்க பாரு, உள்ள தள்ளி விட்டான்டாடே. விழுந்துட்டானா? ஐ ஜாலி. உள்ள விழுந்துட்டியா? அந்த பாறை எப்படி கேட்க? டே நீ முகுதர்றா, செத்துட போறாருடா, போய் காப்பாத்துறா. எனக்குலாம் நீச்சு தெரியாது, நீயே போய் காப்பாத்து. ஐயோ, மேல வந்துட்டான். வந்தா நம்மள அடிக்கல ஜீவா, நம்ம ஓடிட வேண்டியதான். அண்ணே, நேற்று ஒரு சரியான சம்பவம்ண்ணே. என்னடா? நேற்று நானும் சுபாஷும் சேர்ந்து ஜெகனை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டோம். பிறகு பெறண்ண அவன் உள்ள விழுந்து நீச்சி தெரியாம ஜாலி ஆகி போச்சு எங்களுக்கு. பிறகு பெறண்ண செத்தாலும் செத்துறான்னு சுபாஷ் தான் உள்ள விழுந்து போய் காப்பாத்துறானோன்னா அவன் தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தான். நல்ல வேலை அவன் ஜாகலை, செத்துருந்தா கொலகேசில் உள்ளே போயிருப்பீங்க. வேற அண்ணே, ஜெகன் வரான். டேய், ஜெகன் இல்லடா, ஜெய கண்ணு. பார்த்துனே, பந்த குண்டி எரிஞ்சிட்டாங்க, எதுவும் ஆகலைல்ல? பரவாயில்ல சுபாஷ். வாங்கண்ணே. சுபாஷே, அவங்க எங்கே இருக்காங்க சுபாஷே? இங்கிட்டு தானே இருக்காங்க, பார்த்து போங்கண்ணா. இவனுக்கு கூட சேர்ந்தா நம்மளையும் கொலகாசில் மாட்டி விட்டுருவானுங்க, நம்ம கிளம்பிட வேண்டியதான். அண்ணே, இங்கே தான் வரோம்ண்ணே, கம்பு வச்சிருக்கேன், அடிச்சு போடுவேணும். ஏண்ணே, நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? எவ்வளோ ஓவராக பேசினாலும் கோவப்பட மாட்டேங்கிறானடா. அதுதானே. சே ஜெகண்ணே, நாங்கள் உங்களை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறோம், ஆனால் ஏண்ணே நீங்கள் எங்கள் மேலே கோவமே போட மாட்டேங்க? அதுவா, அது நான் உங்கள் எல்லாரும் மேலே வச்சுருக்கேன் அன்பு தான் காரணம். அன்பு வச்சுருக்கீங்களா? வாட் டு யூ மீன்? ஐரு மீன் அன்பு இருந்தா கோவம் வராதோ? அன்பு சகலத்தையும் தாங்கன்னு பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்காருண்ணே. ஏசப்பாவா?
எப்போ பாரு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறீங்களே, அப்படி ஏசப்பா என்னதான் செஞ்சுட்டாரு? அவர் நம்ம மேலே வச்ச அன்புக்காக தன்னையே சிலுவையில் பழியை ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக அவர் பட்ட பாடுகளுக்கும் அவர் பட்ட அவமானங்களுக்கும் முன்னாடி நீங்கள் எனக்கு பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. அவர் பலியானதுக்கு பதிலாக அவர் நம்மகிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நம்ம இருதயத்தை மட்டும்தான்ப்பா கேட்குறாரு. நாமளும் அவர் மேலே அன்பு வச்சு அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு. அப்படியா? அப்போ உனக்கு கண்ணு கொடுன்னு கேட்க வேண்டியதானே? கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்காரு. என்னை குருடனாக படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குண்ணே. டே சே கண்ணு, ஏசப்பா உனக்கு மட்டும் கண்ணு தெரிய வச்சுட்டோம், பார்த்துருவோம். கண்ணு தெரிய வச்சுட்டா நாங்கள் எல்லாரும் ஏசப்பா ஏற்றுக்கிறோம். என்னடா? தேவ சித்தம் அதுவாக இருந்தா கண்டிப்பாக அது நடக்கும்ண்ணே. பாப்பண்டா, சவால்டா. டே இவன் தானடா அவன்? இல்லைண்ணே, அவன் தானே இவன். டே சே கண்ணு, எப்பறம் உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு? நான் தான் அன்னைக்கு சொன்னானே, ஏசப்பா மேலே முழு அன்போடையும் முழு விசுவாசத்தோடையும் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னு. அதுக்குன்னு எப்படி இப்படி உடனே கண்ணு கிடச்சி? யா, மெடிக்கல் மிராக்கல்ஸ். அண்ணே, நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்ட பிறகு ஏசப்பாட்ட உருக்கமாக அழுது ஜெபம் பண்ணானே. ஏசப்பா, இது வரைக்கும் எனக்குன்னு நான் அவங்ககிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை. எனக்கு கண் பார்வை தெரியாதுங்கிறது கூட ஒரு குறையாக நினச்சதில்லை. ஆனால் இன்றைக்கி என் நண்பர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லோரும் பரலோகம் வரணும், அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு கண் பார்வை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு அழுது உருக்கமாக அவர்கிட்ட என் ஜெபத்தை கேட்ட ஏசப்பா ஒரு பெரிய டாக்டர் மூலியமாக அவர் மனசில் பேசி என் கண் பார்வை தெரியறதுக்கான அந்த ஆப்ரேஷனை இலவசமாக பண்ண கிருபை செஞ்சார். இப்போ என் 2 கண்ணு நல்லா தெரியுதுண்ணே. இப்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என் 2 கண்ணும் எனக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்ச அந்த ஏசப்பாவை எப்போயாவது உங்கள் மனசார ஏற்றுக்கிறீங்களா? எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. இத்தனை நாள் இயேசுசாமி ஏதோ மற்ற தெய்வம் போல் ஒரு தெய்வம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான தெய்வம் சொல்லி நிரூபிச்சிட்டாருண்ணா. ஆமாண்ணே, நாங்கள் இது நாள் வரையில் உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நாங்களும் பரல வரணும்னு வேண்டிக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்க நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம். பைபிளில் தன் சத்ருவையும் நேசின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என் நண்பர்கள் உங்களை நான் நேசிக்காமல் இருப்பேனா? உன்னோட அன்பை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் ஏசப்போட அன்பு எங்களுக்கும் கிடைக்குமா? பாவிகளை ரட்சிக்கத்தான் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு வந்தார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பாவம் செஞ்சு பிடிபட்ட அந்த விபச்சார ஸ்திரீயை மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டிய நிலைமையில அவள் ஏசப்பா காலடியில் போய் விழுந்து தன் பாவங்கள்லாம் அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டா. அவன் மேலே மனதுறணும் ஏசப்பா அவள் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அந்த நேரத்திலே அவளுக்கான விடுதலை கொடுத்தாரு. அவ்வளவு செத்து 4 நாள் ஆன லாசரு அவனை கல்லறிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இது அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை உங்களுடைய பாவத்தை அறிக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவரோட அன்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நம்ம நேசிக்கிறார்.